பரிசல் விழுந்தால் படகம் முழுகும், புரிதல் இருந்தால் கசப்பும் இனிக்கும். ஸ்டூடெண்ட் 2 பேருமே செலக்ட் ஆயிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சா? ஓ முடிஞ்சு அவங்க அப்பயே போயிட்டாங்களே. கிளம்பிட்டாங்களா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஜீவா, நம்ம செலக்ட் ஆயிடுவோம்ல? அதில் உனக்கு என்ன சந்தேகம்? இல்லை, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் அது அங்கே இருந்திருக்கலாம். பிரியா மேம் தான் நம்மளுக்கு கலந்து சொன்னாங்களே, அவங்க பேச்சை மீற முடியுமா? அதுவும் சரிதான். யாரு? தேவையில்லாத கால். அதான் யாரு? என் ஃப்ரெண்டு. பேசு. முக்கியமான விஷயம் இல்லை, அப்புறம் பேசிக்கலாம். அப்போவே உங்கள் அக்கா நிக்கிலா அந்த காம்படிஷன் அனுப்ப வேணும்னு சொன்னான். இந்த மேடம் பிரியா தான் ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வரேன்னு பெருசாக பேசினாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஆமாம் சொல்கிறாங்க மாமா. ஹலோ. எஸ் சார், பென்ட்லி மியூசிக் அகாடமியா? அவங்க நம்பர் 016-491-9461. தேங்க்யூ. அவரோட பேர் விஸ்வநாதன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யார் நம்பர் இது? அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர்ஸோட நம்பர் கேட்டிருந்தேன், அதான் இது. அடிக்குது, நீயே பேசு.
Hello? Hello, Mr. Viswanathan? Yes? Hi, I'm Gopi from Singapore. நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற மியூசிக் ஃபெஸ்டிவலில் சிங்கப்பூர்லேருந்து 2 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? ஆமாம் வந்திருக்காங்க. ஆம், ஜீவா, நிக்கிலா. அவங்க டீச்சர் பேர் கூட மேடம் பிரியா. ஆமாம். அவங்க அங்கே இருக்காங்களா? நீங்கள் யார்? எது கேட்குறீங்க? நான் நிக்கிலாவோட மாமா. நிக்கிலா மலேசியா வந்ததுலேருந்து எங்களுக்கு ஃபோன் எதுவும் செய்யலை. நான் வேலை விஷயமா இங்கே வந்திருக்கேன். அதான் அவளை நேரில் பார்த்து பேசலான்னு. ஆமாம் மிஸ்ஸஸ் பிரியா கூட சொன்னாங்க அவங்களோட ஃபோனோ நிக்கிலாவோட ஃபோனோ இங்கே மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு. ஓ, 2 பேரும் ஃபோனை தொலைச்சிட்டாங்களா? சரி, இப்போ நிக்கிலா அங்கே இருக்காளா? இல்லையே, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு அவங்க ஹோட்டல் கிளம்பி போயிட்டாங்களே. ஓ, மேடம் பிரியா? அவங்களும் தான். சாரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவங்க 2 பேரும் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Where is Miss Priya staying? What is the room number? 2518. Okay. Hello, Hotel Sri Pacific, Jalan Putraல தங்கியிருக்காங்க. Thank you. Room number? 2518. Thank you. Thank you so much. No problem. Driver, please go to Hotel Sri Pacific, Jalan Putra. ஓகே. Thank you. என்னாச்சு? ஆமாம், நம்ம நினச்ச மாதிரி அவங்க 2 பேரோட ஃபோன் காண போயிருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி அவங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. நம்மளும் இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். அப்பா நல்லவர். அதுக்குள்ளே உங்கள் அக்கா பெரிய அர்ப்பணமே பண்ணிட்டாங்க. கோபி, அப்போ நிக்கிலா மீட் பண்ணிட்டு நம்ம லஞ்சை முடிச்சிடுவோம். நீ ஹேரல் கால் பண்ணி ஒரு 4 PM மீட் பண்ணலான்னு சொல்லிடு. ஷோ மாமா. மலேசியா கூட போகிறது நான் 24 மணி நேரமும் நான் நிக்கிலா கூட தான் இருக்க போகிறேன். அவளை பத்திரமா திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் தைரியமாக நிக்கிலா அனுப்பலாம். உங்களை நம்பி அவளை உங்களை அனுப்புகிறேன்.
எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்ன மேம் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சா? அகாடமிக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம். அங்கே நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்துட்டோம். நீங்கள் கேள்ல அது நீங்கள் நிக்கிலாவோட கீழ் வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் காலும் வரல. அதான் என் ஒய்ஃப் பயந்து போய் எங்கள் 2 பேரையும் உடனே கிளம்பி போய் என் பொண்ணுகிட்ட என்ன பேச வைங்கன்னு கிளப்பி விட்டுட்டா. எங்களுக்கும் 2-3 பிஸ்னஸ் மீட்டிங் இருந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆமாம், நிக்கிலா எங்க? சார் அதான் என்ன மேம் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க? ந- ஸ்- நானும் நிக்கிலா தான் தேடிட்டு இருக்கேன். வாட், தேடிட்டு இருக்கீங்களா? ஆமாம். அகாடமியில் குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நிக்கிலாவும் ஜீவா போயிருந்தாங்க. அப்போ நான் ஆர்கனைசர்ஸ் கிட்ட பேச போயிருந்தேன். திரும்பி வரதுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு என்கிட்ட சொல்லாமல் அவங்க கிளம்பிட்டாங்க. நான் சரி ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்கன்னு நினச்சி இங்கே எல்லாம் வந்து தேடி பார்த்தேன், அவங்க இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. அதான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். என்ன மேம் இது? பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வர சொல்லி 24 hours பண்ணுவால, அதுக்குள்ளே தொலைச்சி நிற்கிறீங்க. இதான் நீங்கள் பார்த்துக்கிற லட்சணமா? இல்லை, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க கண்டிப்பாக கிடச்சிடுவாங்க. அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. என்னமோ பொம்மையை தொலைச்சி திருப்பி கழிச்சணும்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. காணா பொண்ணுது என் பொண்ணு, கூட ஒரு பையன் மாதிரி இருக்கான்னு சொல்கிறீங்க. நான் எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது? நாம் இப்போ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கண்டிப்பாக அவங்க கிடச்சிடுவாங்க. எஸ், கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் உங்கள் மேலே. கோபி, கால் த போலீஸ். நீங்க எப்படி செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போலீஸ் விசாரிக்க வேண்டியது விசாரிச்சா எல்லா உண்மையும் தானே சொல்லிடுவீங்க. மிஸ்டர் ராஜசேகர், உங்கள் பொண்ணு காணோங்கிற வேதனையில் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னா என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவள் பத்திரமா கிடைக்கணுங்கிற ஆதங்கம் உங்களை மாதிரி எனக்கும் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. போதும், இனிமேல் உங்கள் பேச்சு கேட்க தயாராக. யூ ஆர் ஆக்டிங். என் பொண்ணு அந்த பையனும் காணும் நீங்கள் சொல்கிறது அப்பட்ட பண்ண போய் நீங்கள் அவங்களை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்க. மிஸ்டர் ராஜசேகர், நான் எதுக்கு நடிக்கணும், நான் எதுக்கு நாடகம் ஆடணும்? நீங்கள் பேசுறது உங்களுக்கே முட்டாள்தனமா இல்லையா? ஹலோ மேடம், நிக்கிலோட மியூசிக் டீச்சராக எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. வந்து அவளுக்கு மியூசிக்கில் உயிர், அவளை காம்படிஷன் அனுப்பி வைக்கணும் அடம் பிடிச்சிங்க. அப்போ உங்கள் உள்நோக்கம் எங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவள் விருப்பத்துக்கு மாறாக நிச்சயத்தை பண்ணாதீங்க, மீறி இப்படினா போலீஸ் போவேன்னு சொன்னீங்க. அப்போவாச்சும் உங்களை புரிஞ்சிருக்கணும். அப்பயும் மிஸ் பண்ணிட்டோம். உங்களோட நோக்கம் எங்கள் பொண்ணை எங்கிட்ட பிரித்து அந்த ஜீவோட சேர்த்து வைக்கணும், அதானே? ஆமாம், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நம்ம பொண்ணை பற்றி நம்மளே தப்பாக பேசலாமா? அது இல்லை கோபி, அவங்க 2 பேருக்குள்ள லவ்வுக்கு இருக்கலாம் இருக்கு. அதனால தான் அவங்க 2 பேரும் மறைச்சு வச்சு நாடகம் ஆடுறாங்க. மிஸ்டர் ராஜசேகர், அவங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. நிக்கிலா அவகிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகுறான். ஹலோ ஹலோ, ஜீவா, ஜீவா எங்க இருக்கு? ஜீவா, என்ன பேசுற நீ? முதல்ல வா. என் பர்மிஷன் இல்லாம எங்க போக கூடாது நான் சொல்லிருக்கேன்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருக்கும் தெரியுமா? நீ முதல்ல தாய்பார்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே வா. ப்ளீஸ் கம் இமிடியட்லி. என்னாச்சு சொல்லுங்க சார். நானும் நிக்கலாமா அகாடமி வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு ஆள் எங்கிட்ட வந்து, பிரியா மேம் நீங்கள் ஹோட்டலுக்கு போங்க, அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், எங்களுக்காக வண்டி கூட வெயிட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. பிரியா மேம் பேர் சொன்னனால தான் நம்ம அந்த வண்டியிலே ஏறினோம். அந்த வண்டியில் கூட ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர் உட்கார்ந்தாரு. அவர் யாருன்னு தெரியல. அவர் ஹோட்டல் போல சார். காடி வேறு எங்கேயோ போணுச்சு. நான் சந்தேகத்தில் அவரை பார்த்து, சார் யார் நீங்கள், எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் காடியை நிறுத்தி என்னை வெளியே தள்ளி விட்டார் சார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் மேம், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல மேம். ஐ குடன்ட் ஹெல்ப் நிக்கலாம் மேம். ஐ எம் ரியலி வெரி சாரி மேம். சார், இந்த காரில் இருந்த 2 பேரும் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா?
சார் அந்த நம்ம காடியில் காட்டு பக்கமாக போகும்போது அவர் வந்து அந்த வாலண்டியருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர் ஏதோ திவாகர் நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டோன்னு சொன்னார் சார். திவாகர் என்ன சொன்னாரு? ஆமாம் மேம், அவர் நிச்சயமாக திவாகர் தான் சொன்னார். மிஸ் பிரியா, திவாகர்னு மென்ஷன் பண்ணார். அவர் உங்களுக்கு தெரியுமா? திவாகர் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட். எங்களுக்குள்ள டேர்ம் சரியில்லை. டைவர்ஸ் ஃபைல் பண்ணி இப்போ கோர்ட்டில் இருக்கேன். அவர் இப்போ கேரளுக்கு வந்திருக்காரா? ஆமாம், எங்களோட தான் வந்தார். நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் தான் தங்கியிருக்காரு. அவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு? அவர் UFC டீம் கோச்சாக இருக்கார். இங்கே ஒரு காம்படிஷனுக்காக வந்திருக்காரு. ஃபுட்பால் கோச்சாக வந்தவர் எதுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட் கடத்தணும்? எனக்கு உண்மையிலே தெரியல. ஒருவேளை நிக்கிலாவை கடத்திட்டு போய் காப்பாற்றி என்கிட்ட வந்து ஒப்படைக்கிற மாதிரி நடித்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக நிக்கிலாவை கடத்தி வச்சு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ண பார்க்குறாரா, எனக்கு உண்மையிலே தெரியல. சரி, நீங்கள் திவாகர் மேலே ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருங்க. சார், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது நிக்கிலா கண்டுபிடிச்சி கொடுங்க. இல்லைன்னா என்னால் இந்த போட்டியில் கலந்துக்க முடியாது. ஏய் பயமுடுறான். உனக்கு போட்டி தான் ரொம்ப முக்கியமா? சார் ப்ளீஸ் கம் டவுன். நானே என் பொண்ணை நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏய், உன் புருஷனால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, சும்மா விட மாட்டேன். மிஸ் ராஜசேகர், ஒரு டீசல் வேவ் பண்ணுங்கள். இது போலீஸ் ஸ்டேஷன் தெரியுங்களா? அதை ரிப்போர்ட் பண்ணிட்டேங்க, விசாரிச்சுட்டு இருக்கேன். உங்கள் பொண்ணு காணா போச்சு, ஆதங்கத்தை பேசுறீங்க தெரியுது. ஹோட்டலுக்கு போகிற வழி மாதிரி தெரியலையே. ஆமாம், இது ஹோட்டலுக்கு போகிற வழி இல்லை தான். நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏய், பிரியா மேம் ஹோட்டலுக்கு தானே போக சொன்னாங்க. பிரியா மேம் ஹோட்டலுக்கு வரதுக்கு லேட் ஆகும். அதுக்காக உன்னை நான் வேற ஒரு அழகான இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஓகே ஓகே, ஆனால் எங்கே போகிறதா இருந்தாலும் சீக்கிரமாக ஹோட்டலுக்கு போய் சேரணும். ஓகே ஓகே ஓகே, டோன்ட் வரி. உன்னை சீக்கிரமாகவே கொண்டு போய் சேர்த்துறேன். மொதல் ஏதாவது டாக்ஸி பிடிச்சி கிளம்பு, நான் அப்புறம் வரேன். அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு. நீ செய்கிறது எதுவுமே தெரியல. ஏன்னா ஏய், இல்லை எனக்கு தெரியும். Wow, such a beautiful place. வெளியில ஃபுல்லா கான்கிரீட் ஜங்கிள், ஆனா just half an hour driveல இவ்ளோ அழகான இடமா. பிடிச்சிருக்கா? Of course, I love nature. தெரியும், அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு எப்படி இந்த இடம்லாம் தெரியும்? சின்ன வயசில் அடிக்கடி வருவேன். This is my hiding spot. Interesting. It's a beautiful place. I love it. You love what? இந்த இடம். இந்த இடம் மட்டும் தானே? என்ன லவ் பண்ண மாட்டியா? What?